எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்குண்ணே. நாங்கலாம் இப்போ ஆங்கரிங் பண்ணுறோம். இந்த கேமராமேன் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அது எவ்வளோ வலி, வேதனை அதுவும் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனைலாம் இப்போ சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம பட நடிகர்கள் வந்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஹாப்பினஸ் கேட்குறேன். அது ஹாப்பினஸாக பார்த்து இந்த ஃபுல்ஃபில் ஆகிற நிலைமையில் இருந்தால் அது ஹாப்பினஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஹாப்பினஸ் ஆகி ஃபுல்ஃபில் ஆகிற ஐடியா இல்லை. டார்கெட் பெருசாக இருக்குல்ல பிரதர். நம்ம ஒரு 100 படம் டார்கெட் வச்சிருக்கோம். ஒரு படத்துலேயே டார்கெட் ஆகி சந்தோஷப்பட்டு ஓகேன்னு சொல்லி நம்ம தூங்க முடியாதுல்ல. டார்கெட் பெருசாக இருக்குல்ல. 100வது படத்தில் வேணால் அந்த ஹாப்பினஸ் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம டார்கெட் பெருசு. நம்ம எய்ம் வந்து யூடியூபரா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கலாம். இன்னும் நீங்க 5 வருஷம் 2 வருஷம் நீங்க இதே இடத்துல இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிறந்த ஒரு ஆக்டராகவும் மக்களுக்கு பிடிச்ச ஒரு கலைஞனாகவும் இருப்பேங்கிற நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். 100% ஸ்ட்ராங்கா இருக்கு. 1% விட கம்மி இல்லை. ஏன்னா பாருங்க, நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஆர்டிஸ்டா மக்களுக்கு பிடிச்ச கலைஞனா, அது எந்த கலைஞனாக இருக்கலாம், காமெடியனாகவும் இருக்கலாம், ஒரு வில்லனா இருக்கலாம், ஏதோ ஒரு பரிமாணத்துல மக்களுக்கு பிடிச்ச கட்டெரும்பு ஸ்டாலின் இங்க போயிட்டாருங்கிற ஒரு பரிமாணம் இருக்கும்ல, அந்த பரிமாணத்தை 2 வருஷத்துல செய்வேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன்.